பார்க்கிறோம். 1 யோவான் 4:4 பிள்ளைகளை நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். He that is in you is much greater than he that is in the world. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் அவர் எப்படி இருக்கிறாரு? அவர் பெரியவர். Hallelujah. We serve a much greater, stronger and a bigger God. பெரிய தெய்வம், பெரிய தெய்வம். Hallelujah. நீங்கள் யோசித்து கூட பார்க்க முடியாது இந்த தெய்வம் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்வார் என்று. Hallelujah. கவனமாக கேளுங்க. நாம் சவால்களை நாம் சந்திப்பதற்கு முன்பதாக நமக்கு தெரிய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, we are of God. நாம் கர்த்தருடையவர்கள். God is with us. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இது நமக்கு தெரிஞ்சுக்கணும். எப்போ? நாம் சவால்களை சந்திப்பதற்கு முன்பதாக. அல்லேலூயா. என்ன சூழலுக்குள்ளாய் நாம் கடந்து போனாலும் நம்ம யோசிக்கணும், நான் கர்த்தருடையவன். God is with me. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். I will not fear. நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. Greater that he is in me. ஆண்டவராய் கர்த்தர் எனக்குள்ளாய் இருக்கிறவர், அவர் மகா பெரியவர். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையின் கடைசி நாள் மட்டும் நீங்கள் வெற்றியை சுதந்திரிப்பீங்க. உங்கள் வாழ்க்கையின் கடைசி நாள் மட்டும் நீங்கள் சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, மன நிறைவோடு ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கையில் இறங்கி வந்து அவர் காரியங்களை அவர் செய்து நீங்கள் சுதந்திரிக்கும்படியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை உங்களுடைய நிலையாய் மாறும். நான் நம்பி விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பார்த்தோம், முதலாவது என்னது? we are of God. நாம் கர்த்தருடையவர்கள். ஆமென். நாம் யாரு? கர்த்தருடையவர்கள். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு இருந்தால் the biggest giants become a smaller problem. எத்தனை பெரிய கோலியாத்தா இருந்தாலும் அது சின்ன நபராய் மாறும்படியாக செய்வார். நல்ல கவனமாக கேளுங்க. போன வாரம் நான் ஒன்று சொன்னேன், டோன்ட் யூ எவர் ஃபர்கெட் திஸ். இதை மறந்து விடாதேன்னு சொல்லி அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன். ஞாபகம் இருக்கா? போன வாரம் நான் சொன்னேன், the size of your God determines the size of your problem. எந்த அளவுக்கு இந்த ஆண்டவர் பெரிதாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு உன்னுடைய பிரச்சனை உன் வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? சிறிதாக இருக்கும். the bigger the God, the smaller the problem. ஆண்டவராகிய இயேசு உன் வாழ்க்கையில் பெரிதாய் காணப்படும் போது, பரிசுத்த தேவனுடைய வார்த்தைகள் உன் வாழ்க்கைக்குள்ளாக அது பெரிதாய் அது காணப்படும் போது உன் பிரச்சனைகள் ரொம்ப சிறிதாய் காணப்படும். அல்லேலூயா. டோன்ட் யூ எவர் ஃபர்கெட் இட். இதை என்ன செய்யாத? மறந்து விடாதே. அடுத்தது நீ மறக்கக்கூடாத பி. அடுத்தது ரெண்டாவது பி என்ன தெரியுமா? டோன்ட் யூ எவர் ஃபர்கெட் திஸ். இதை மறந்து விடாத. பி என்னது அப்படின்னா, த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய பிரசன்னம் உனக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். அல்லேலூயா. உன் சூழல் பயமுடுத்துவதை போல இருக்கும், சூழல் வேதனை கொடுப்பதை போல இருக்கும், இருக்கிற எல்லா எனர்ஜியை எடுப்பதை போல இருக்கும். ஆனால் தேவ பிரசன்னம் உனக்குள்ளாய் கடந்து வரும்போது உனக்குள்ளாக ஒரு தைரியம் உனக்குள்ளாக கடந்து வரும். இதை மறந்து விடாதே. The presence of God produces boldness. யோசுவாவின் புஸ்தகம் 1:9 நாம் பார்க்கலாம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். நான் உனக்கு சொல்லலையா? நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லலையா? The presence of God will make you bold. தைரியமாக இருக்கும்படியாக செய்யும். Don't you ever forget this. இது மறந்து விடாத. நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீ ஆஸ்பத்திரியில் இருக்கலாம், நீ ஒரு ஸ்கூல் அட்மிஷனில் இருக்கலாம், ஒரு காலேஜ் அட்மிஷனில் இருக்கலாம், நீ எந்த இடத்துல ஒரு குழம்பி போய் நீ வீட்டில் தனியாக கூட இருக்கலாம், பதட்டத்தோடு நீ இருக்கலாம். ஐயோ, அவங்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது, இவங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது, எனக்கு என் குடும்பத்திற்கு எப்போ இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும், எப்படி இந்த காரியங்களை நான் செய்து முடிப்பேன்? Don't you ever forget this. மறந்து விடாதே. The presence of God make you much bold. உன்னை தைரியமாய் மாற்றும் எந்த சூழலும் உன்னை கீழே கொண்டு வர முடியாது. ஆண்டவராகிய கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? I have spoken. நான் உனக்கு ஏற்கனவே நான் சொல்லிட்டேனே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. மறந்து விடாதே சகோதரா, சகோதரி.
என்னென்ன காரியங்கள்? ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை விட்டு போகக்கூடிய காரியங்கள் என்னென்ன காரியங்கள்? அந்த பிரசன்னத்தை மறக்கக்கூடிய காரியங்கள் என்னென்ன காரியங்கள் நம்மை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறது? டோன்ட் யூ எவர் ஃபர்கெட். இதை மறந்து விடாதே. சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 46ஆம் சங்கீதம் 1, 2, 3 வசனங்கள் அழகான பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்க முடியும். தேவன் நமக்கு எப்படி இருக்கிறாரா? அடைக்கலம். தேவன் நமக்கு எப்படி இருக்கிறார்? பலனா இருக்கிறார். தேவன் நமக்கு எப்படி இருக்கிறார்? ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையா இருக்கிறார். ஒரு அழகான ஒரு பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தை பாருங்க. தேவன் நமக்கு அடைக்கலம். டோன்ட் யூ எவர் ஃபர்கெட் இட். மறந்து விடாதே. அவர் நமக்கு பலன். மறந்து விடாதே. ஆபத்து காலத்தில் எப்படி இருக்கிறாரு? அனுகூலமான துணையா இருக்கிறார். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுசமத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் என்ன செய்ய மாட்டேன்? நாம் பயப்பட மாட்டோம். அவருடைய பிரசன்னம் எனக்குள்ளாக இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் எனக்குள்ளாக இருக்கிறார். அவரே என்னை அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். I will not fear. Hallelujah. என் சகோதரா சகோதரி, develop this kind of mentality. இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு வா. மோசே பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு போகிறதுக்கு பயமா இருக்குது. ஐயோ, நான் போக மாட்டேன், அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன், அந்த இஸ்ரவேல் ஜனங்க இடத்துல பேச மாட்டேன், அவர்களுடைய சத்தத்திற்கு அவர்கள் செவி கொடுக்க மாட்டாங்க, நான் இங்க வந்தேன், யார் உன்னை அனுப்பினா என்று பல காரியங்கள் எல்லாம் கேட்பாங்க. நான் என்ன சொல்ல முடியும்? அல்லேலூயா. நான் என்ன சொல்ல முடியும்? ஆண்டவர் சொல், நீ போ. அவன் தனியா போகல. ஆண்டவராகிய கர்த்தர் அவனுக்குள்ளாக கடந்து வந்தார். ஆண்டவராகிய கர்த்தர் உனக்குள்ளாக கடந்து வந்தா உனக்குள்ளாக ஒரு வித்தியாசமான தைரியம் கடந்து வரும். உனக்குள்ளாக ஒரு வித்தியாசமான பலன் கடந்து வரும். உனக்குள்ளாக வித்தியாசமான கிருபை வரங்கள், ஞானம், புத்தி, அறிவு உனக்குள்ளாய் கடந்து வரும். மறந்து விடாதே, this God is always with you. இந்த ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். You are of God. நீ இந்த ஆண்டவரிடத்திலிருந்து வந்தவன், ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய கிருபையை பெற்றவன். Don't you ever forget it. இதை மறந்து விடாதே. அல்லேலூயா. ஜட்ஜஸ், நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் கிதியோன் சொல்றான், ஐயோ, நான் என்னுடைய கோத்திரத்திலேயே நான் ரொம்ப சிறிய நபர். 6ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் முடிய நீங்க நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஜட்ஜஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். God is with you. யாரை பார்த்து? பயந்து கொண்டு, நடுங்கிக் கொண்டு, ஒளிந்து கொண்டு இருக்கிறான். அவனை பார்த்து ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, ஓ மைட்டி வாரியர். அப்படின்னா என்ன? பராக்கிரமசாலினா ஓ பெரிய பலசாலியே, தைரியசாலியே. அவனை பயந்து கொண்டு இருக்கிறான். என் சகோதர சகோதரி, அநேக காரியங்களுக்காக நாம் பயந்து கொண்டு இருக்கிறோம். ஐயோ, என்னுடைய இயலாம, I cannot do this, என்னால் இது செய்ய முடியலையே, நான் என்ன செய்வேன்? இந்த காரியங்கள் வரப்போகிற நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இருக்கிறது, எப்படி நான் இந்த காரியங்கள் எல்லாம் நான் சரி செய்ய முடியும், எப்படி இந்த காரியங்கள் எல்லாம் நான் பண்ண முடியும் என்று நீ பேசிக்கொண்டு இருக்கிற காரியத்தை கர்த்தர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். என் சகோதர சகோதரி, God is watching you. He says to you, அந்த ஆண்டவராகிய கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தால், இந்த பரிசுத்தத்தின் தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, நான் உன்னோட இருக்கிறேன். Hallelujah. Don't you ever get afraid. நீ பயந்து போகாத. This God is all powerful. இந்த பரிசுத்தத்தின் தேவனாகிய கர்த்தர் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் அவருடைய வல்லமையை உனக்குள்ளாக அவர் கொண்டு வருகிறார். அவருடைய வல்லமை உனக்குள்ளாக கடந்து வரும்போது நீ எந்த இடத்திற்குள்ளாய் கடந்து வந்தாலும் அந்த இடத்துல ஒரு பெரிய அசைவு கடந்து வரும், அந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதல் கடந்து வரும், அந்த இடத்துல அற்புதங்கள், அடையாளங்களை என் தேவனாகிய கர்த்தர் உன் மூலமாக அவர் செய்ய இருக்கிறார். நான் நம்பி விசுவாசிக்கிறேன், உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் என்று. எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிற? ஹalleluya, ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க கர்த்தருடைய தூதனானவர் என்று பார்க்கிறோமே. பல முறை என்னுடைய தகப்பனார் சொல்லி இருக்கிறார், பல முறை நானும் சொல்லி இருக்கிறேன். கர்த்தருடைய தூதனானவர்னா யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தரிசனமாகி அவர் சொல்றாரு கிதியோனை பார்த்து, ஏய் பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். The God is with you. ஹalleluya. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சுமந்து செல்லும் போது எந்த அளவுக்கு ஒரு விசுவாசம் இருக்கும், எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், எந்த அளவுக்கு ஒரு தைரியம் இருக்கும்.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, திஸ் காட், இங்கிலீஷில் சொல்லு, திஸ் காட் இஸ் வித் யூ, டோன்ட் யூ எவர் பி அஃப்ரேட். நீ பயந்து போகாத, நீ பயந்து போகாத, தைரியமாய் காரியங்களை செய். கர்த்தர் உன்னுடைய பயத்தை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நீ பயந்து ஒவ்வொரு காரியத்தையும் நீ செய்து கொண்டு இருக்கிறாயே, சொல்லு, நீ பயந்து ஒவ்வொரு காரியம் செய்து கொண்டு இருக்கிறாயே, ஆண்டவர் உனக்கு பேசுகிறார், உன்னோடு இருக்கிறார், நீ வெற்றி பெறுவாய், கர்த்தர் இந்த காரியத்தை செய்து முடிப்பார். Hallelujah. The Gideon fear was real. கிதியோனுடைய பயம் அது உண்மையானதுதான். God replaced his fear with his presence. ஆண்டவராகிய கர்த்தர் அந்த பயத்தை எடுத்து தேவ பிரசன்னத்தை அவன் சுமக்கும்படியாக செய்தார். அந்த பயம் உண்மையான பயம்தான், அது எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. அந்த பயம் இருந்தது, அந்த பயத்தை எடுத்து தேவ பிரசன்னம் அவனுக்குள்ளாக சுதந்திரிக்கும்படியாக, அவன் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் செய்தார். When God says I am with you, ஆண்டவர் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னார், அவர் நம்மோடு இருப்பார். Hallelujah. When God says I am with you, things change. நான் உன்னோடு இருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார், சூழல் மாறும். பார்த்து சொல்லுங்க, உங்க சூழல் மாறும். உங்க வாழ்க்கையில உங்க சூழலை அவர் மாற்றுவார். அந்த மீதியானியர்கள் அங்கதான் இருந்தாங்க. The Midianites were still there. அந்த சத்துருக்கள் அங்கதான் இருந்தாங்க. அப்படிப்பட்ட மோசமான சூழல் அங்க இருந்தது. Situation was there. அந்த பிரச்சனைகள் அங்கதான் இருந்தது, அந்த பாடு அங்கதான் இருந்துச்சு. Everything was there. அப்போ என்னங்க மாறுச்சு? என்ன மாறுச்சு? எல்லாமே இருந்துச்சு. அப்போ என்ன மாறுச்சு? அவன் நம்பிக்கை மாறுச்சு. சூழல்ல இருந்து ஆண்டவர்கிட்ட நம்பிக்கை மாறுச்சு. ஹல்லேலூயா. உன் சூழல் மாறுச்சுன்னா எல்லாமே மாறிடும். உன் சூழல் மாறுச்சுன்னா எல்லாமே மாறிடும். சொல்லுங்க, ஆண்டவரே, அப்பா என் சூழல் மாற எனக்குள்ளாய் வாங்க, உம்முடைய பிரசன்னம் என்னை நிரப்பட்டும். லார்ட் ரீப்ளேஸ், இங்கிலீஷில் சொல்லு, லார்ட் ரீப்ளேஸ் மை ஃபியர் வித் யுவர் பிரசன்ஸ். உம்முடைய பிரசன்னம் எனக்குள்ளாய் கடந்து வரட்டும், என்னுடைய பயம் என்னை விட்டு நீங்கட்டும் அப்பா. அல்லேலூயா. God's presence will turn you into a strong man. உன்னை தைரியசாலியாக தேவ பிரசன்னம் உன்னை மாற்றும். எல்லா பலவீனங்கள் எடுத்து விடும். எல்லா சோர்வின் ஆவிகள், எல்லா களைப்பின் ஆவிகளை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவராகிய கர்த்தருடைய பிரசன்னம் அறவே எடுத்து விடும். சுத்தமா எடுத்து விடும். அல்லேலூயா. மறைந்து கொண்டு இருந்தான் கிதியோன். ஆண்டவராகிய கர்த்தர் அவனை உயர்த்தி எல்லாரும் காணும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், மறைந்து கொண்டு இருக்கிற காலங்கள் மறைந்து உன்னுடைய சூழலை என் தேவனாகிய கர்த்தர் அவர் உயர்த்தி வைக்க போகிறார். அல்லேலூயா. மறைந்து கொண்டிருக்கிற காலங்கள் மறைந்து தைரியமாக உன்னுடைய யுத்தத்திற்குள்ளாக நீ வெற்றி சிறக்கும்படியாக ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்வார். உலகத்தில் இருப்பவனிலும் உனக்குள்ளாக இருக்கிறவர் அவர் ரொம்ப பெரியவர். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. I am of God. நான் கர்த்தருடையவன், நான் கர்த்தருடைய படைப்பு. தேவ சுவாபம், அவருடைய சுவாசத்தை எனக்குள்ளாக வைத்திருக்கிறார். அவருடைய சாயல் இல்ல, அவர் என்னை உண்டு பண்ணி இருக்கிறார். God is with me. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னோடு இருந்தா வெற்றி என்னோடு இருக்கிறது. அவர் என்னோடு இருந்தா ஜெயம் என்னோடு இருக்கிறது. அவர் என்னோடு இருந்தா நான் எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய கிருபைகளை என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதுவும் என்னோடு இருக்கிறது. அல்லேலூயா. மூன்றாவது, டோன்ட் யூ, நேரம் இல்லை, டக்கு நான் போகிறேன். மூன்றாவது, டோன்ட் யூ எவர் ஃபர்கெட் திஸ். சி, முதலாவது டோன்ட் யூ எவர் ஃபர்கெட் திஸ்ன்னு சொன்னேன், இதை மறந்து விடாதேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அது என்னது? எந்த அளவுக்கு இந்த ஆண்டவர் பெரிதாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு உன்னுடைய பிரச்சனைகள் சிறிதாக இருக்கும். The size of your God determines the size of your problem. அதுதான் ஏ. ரெண்டாவது பி, the presence of God will make you so bold. தேவ பிரசன்னம் உன்னை ரொம்ப தைரியசாலியாக மாற்றும். பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும், ஆனால் தைரியசாலியாக மாற்றும். எல்லாத்தையும் தைரியமாக நீ ஃபேஸ் பண்ணுவ. மூன்றாவது சி, don't you ever forget this. இதை மறந்து விடாதே. When God is with you, you will not care about anything. எதை குறித்து நீ கவலைப்பட மாட்டேன். அல்லேலூயா. ரொம்ப அழகாக இருக்குல்ல? கர்த்தர் இருந்தால் நீ எதை குறித்தும் நீ கவலைப்பட மாட்ட. மனிதர்கள்
சூழல், பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள் எதுவுமே உனக்கு பெரிதாக தெரியாது. அல்லேலூயா. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை பாருங்களேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 28வது வசனம். அந்த மனுஷரோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தை, உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன். தாவீதினுடைய சகோதரன் தாவீதை திட்டுறார். Why have you come? ஏன் இங்க வந்த? David was rejected by all of his brothers. அவனுடைய சகோதரனால புறக்கணிக்கப்பட்ட நபர் இந்த தாவீது. இன்னும் சொல்ல போனால் அவனுடைய அப்பாவே அவனை பெரிய ஒரு பொருட்டாக எண்ணலை. எல்லாராலும் பண்ணப்பட்ட ஒரு நிலை தாவீதினுடைய நிலை. ஆனா ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. யார் வேணாலும் தள்ளலாம், யார் வேணாலும் புறக்கணிக்கலாம், யார் வேண்டுமானாலும் அங்கீகரிக்காமல் இருக்கலாம். இந்த இயேசு உன்னை அங்கீகரித்த போதும் உன் வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடும். அல்லேலூயா. இந்த இயேசு ஒருவர் போதும். அவர் ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையில் அவர் கடந்து வந்தா, அவர் ஒருவர் உடைய கரம் உன் மீது கடந்து வந்தா, you will be so different. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, you will be so different. நீ ரொம்ப வித்தியாசமாக இருப்பாய். எதை குறித்தும், யாரை குறித்தும் நீ கவலைப்படாத. நீ கவலைப்படுகிறது ஒரே விஷயமா இருக்கணும், ஆண்டவர் அவர் என்னோடு இருக்கணும், ஆண்டவர் என் காரியங்களை அவர் வாய்க்க செய்யணும். ஹல்லேலூயா. Stop chasing people. ஜனங்களுக்கு பின்பாக ஓடாத, பணத்திற்கு பின்பாக ஓடாத, ஆண்டவருக்கு பின்பாக ஓடு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, அப்பொழுது இவைகளெல்லாம் உனக்கு என்ன செய்யும்? கூட கொடுக்கப்படும். Don't you ever forget this. இதை மறந்து விடாதே. அல்லேலூயா. நாம் சவால்களை சந்திக்கும் போது நமக்கு தெரிய வேண்டிய 2வது விஷயம் புரியுதா? முதல் விஷயம் வியர் ஆஃப் காட், கர்த்தருடையவர்கள். அதில் தான் ஏபிசி. மறுபடியும் சொல்கிறேன், நாம் சவால்களை சந்திக்கும் போது நாம் தெரிய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், நாம் கர்த்தருடையவர்கள். அந்த ஃபஸ்ட்டு நாம் கர்த்தருடையவர்கள், வி ஆர் ஆஃப் காடில் தான் ஏபிசி. இப்போது 2வது, நாம் சவால்களை சந்திக்கும் போது, ஏபிசி முடிஞ்சிருச்சு. இப்போது 2வது, நாம் சவால்களை நாம் சந்திக்கும் முன்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய 2வது விஷயம், நம்பர் 2, எவ்ரி பேட்டில் ஹேஸ் அ பர்பஸ். ஒவ்வொரு யுத்தத்திற்கும் ஒரு நோக்கம் உண்டு. அல்லேலூயா. நம் வாழ்க்கையில் பல யுத்தங்களை நாம் சந்திக்கிறோம். பல யுத்தங்கள், வியாதி என்ற ஒரு யுத்தம், பண கஷ்டம் என்ற ஒரு யுத்தம், குடும்ப சண்டைகள் என்ற ஒரு யுத்தம், மன அழுத்தம் என்ற ஒரு யுத்தம், பல யுத்தங்கள், சொல்லி மாளாத யுத்தங்கள், டிப்ரெஷன், மன அழுத்தங்கள், வேதனைகள், தோல்விகள், பாடுகள், போராட்டங்கள், இப்படி பல விதமான யுத்தங்களை ஒரு மனிதன் சந்திக்கிறான். அல்லேலூயா. இதில் முக்காவாசி யுத்தங்கள் நமக்கு புரியறதே இல்லை. ஏன் எனக்கு வருது? ஏன் எனக்கு மாத்திரம் வருகிறது? ஏன் எப்போவுமே எனக்கு இருக்கு? இப்படி பல நேரத்தில் பல யுத்தங்கள் நமக்கு we don't understand, நமக்கு புரியறது இல்லை. அல்லேலூயா. யூ ப்ரே, நம்ம ஜெபிக்கிறோம், அந்த ஜெபத்திற்கு பதிலும் வரல. யூ ஒர்க், நிறைய வேலை செய்கிறோம், கடினமாய் வேலை செய்கிறோம், அந்த வேலைக்குரிய பலன் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. யூ கெட் சம்திங், நீ ஏதோ ஒரு காரியத்தை கஷ்டப்பட்டு நீ எடுக்கிற, நீ வாங்குற, அதுவும் கைவிட்டு போயிடுது. எப்படி இருக்கும் பாரு. ஜெபிக்கிறோம், ஜெபத்திற்கு பதில் வரல. கடினமாய் உழைக்கிறோம், அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம், பலன் இல்லை. யூ கெட் சம்திங், ஏதோ ஒரு காரியத்தை நீ கஷ்டப்பட்டு நீ போராடி வாங்கி கொள்ளுகிறாய், அதுவும் கைவிட்டு போயிடுது. You don't understand why God is allowing all these kind of things. ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார்? ஏன் இவ்வளவு கஷ்டங்கள்? ஏன் இவ்வளவு பாடுகள்? Oh Lord, what I have to do? எனக்கு புரியலையே. கஷ்டப்பட்டு நான் வாங்கினது கூட, கஷ்டப்பட்டு எனக்காக இருக்கக்கூடியது கூட எனக்கு இல்லையே. அநேகருடைய வாழ்க்கையில் அதுதான். எனக்கு இருக்கிறதே ஒன்று, அது கூட எனக்கு இல்லையே. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம்
18 20 வசனங்கள் வேகமாக நாம் பார்க்கலாம். தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தியர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படி அவைகளுக்கு பெயரிட்டான். ஈசாக்கினுடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேரார் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னுடைய வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டார். இங்க ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இந்த ஈசாக்கு, ஆபிரகாமினுடைய மகன் ஈசாக்கு, தன்னுடைய தகப்பனார் அவர் வெட்டின கிணறு எல்லாம் போயிட்டு அது திரும்பவும் அதை தூர்வாரி கொண்டு அவன் இருக்கிறான். அப்படி தூர்வாரும் போது அந்த ஜனங்களெல்லாம் ஐயோ இதை நீ எடுக்கக்கூடாது, என்ன செய்யுது, இதெல்லாம் எடுக்கக்கூடாது, இதெல்லாம் எந்து என்று சொல்லுகிறார். சரின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு வேற ஒரு இடத்துல தன்னுடைய தகப்பனார் தோண்டின அந்த கிணறை திரும்பவும் அவன் தூர்வாரும்படியாக அவன் போகிறான். மறுபடியும் ஜனங்கள் எல்லாரும் ஐயோ இது எடுக்கக்கூடாது, இது எந்து என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. நல்லா கவனமாக கேளுங்க. புதிய ஆசீர்வாதத்தை அவன் எடுக்கல, இருக்கிற ஆசீர்வாதத்தை எடுக்க போகணும். இருக்கிற ஆசீர்வாதமும் அவனுடையதில்லை என்ற ஒரு நிலை கடந்து வருகிறது அநேகருடைய வாழ்க்கையில். நீ புதிய ஆசீர்வாதத்தை நீ பெறுவதற்கு போராடல, இருக்கிற ஆசீர்வாதத்தை தக்க வைக்கணும் நீ பார்க்குற. அந்த இருக்கிற ஆசீர்வாதமும் உன் கையை விட்டு போகக்கூடிய ஒரு நிலை எப்படி இருக்கு பாரு. அல்லேலூயா. புதுசாக எனக்கு பலன் வரணும்னு இல்லை, இருக்கிற பலன் இருந்தாலே போதும்னு நீ கேட்குற. ஆனால் இருக்கிற பலனும் இல்லை. புதுசாக சந்தோஷம் வரணும்னு இல்லை, இருக்கிற சந்தோஷம் இருக்கட்டும்னு பார்க்குற. அந்த இருக்கிற சந்தோஷமும் இல்லை. புதுசாக பணம் வரணும்னு இல்லை, இருக்கிற பணம் அது இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன். அந்த இருக்கிற பணமும் இல்லை. அல்லேலூயா. The enemy will not give you anything, but he takes everything. நல்லா இருக்குல்ல? The enemy will not give you. சத்ரு, பிசாசு எதுவும் உனக்கு கொடுக்க மாட்டான், ஆனால் அவன் எல்லாத்தையும் உன்னிடத்துலேருந்து எடுப்பான். அல்லேலூயா. ஆமென். இங்கு இந்த ஈசாக்கு தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தியர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் அவன் தோண்டுகிறான். தன்னுடைய தகப்பனுடையதை அவன் மறுபடியும் எடுக்க பார்க்கிறான். தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படி அவைகளுக்கு பெயரிட்டான். ஆனால் ஈசாக்கு என்னுடைய வேலையாட்கள் அதை செய்யும் போது என்ன ஆகுது? தண்ணீர் வருகிறது. தண்ணீர் வரும்போதும் பிரச்சனையும் சேர்ந்து கூட வருகிறது. அல்லேலூயா. ஆமென். எப்படி இருக்குல்ல? தண்ணீர் தோண்டும் போது என்ன ஆகுது? தண்ணீர் வருகிறது, ஆசீர்வாதம் வருது. ஆனால் ஆசீர்வாதத்தோட சேர்ந்து என்ன வருது? பிரச்சனைகளும் கடந்து வருகிறது. அப்போ என்ன செய்கிறான்? சரின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு வேற ஒரு இடத்திற்கு போய் தன்னுடைய தகப்பனார் ஏற்கனவே தோண்டி வைத்தது அதை அவன் தோன்றான். மறுபடியும் என்ன ஆகுது? பிரச்சனை வருது. அல்லேலூயா. இதுதான் பிசாசின் வேலை. புதிய ஆசீர்வாதத்தை பெறணும்னு இல்லை, இருக்கிற ஆசீர்வாதத்தை நீ எடுக்கணும், அதை பாதுகாக்கணும்னு நினைச்சாலே பிசாசுக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. என் பிரியமான தேவஜனமே, பிசாசு அல்லது பிசாசு நிறைந்த மனிதர்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய காரியங்களை எடுக்க பார்ப்பாங்க. உன் நிம்மதி எடுக்க பார்ப்பான், உன் சமாதானத்தை எடுக்க பார்ப்பான், உன் சந்தோஷத்தை எடுக்க பார்ப்பான், உன் ஜெப வாழ்க்கையை எடுக்க பார்ப்பான், உன்னுடைய பிரயாசத்தை எடுக்க பார்ப்பான், உன்னுடைய பணத்தை எடுக்க பார்ப்பான். ஏதோ உனக்குரியதை அவன் எடுக்க அவன் பார்ப்பான். அல்லேலூயா. தாவீதை ஆண்டவர் அபிஷேகிக்கிறார். அதற்கு பிறகு பார்த்தோம் என்றால் சவுல் ராஜா அவனை கொலை செய்யக்கூடிய காரியங்களை அவன் செய்கிறான். தானியேல் அவன் ஜெபிக்கிறான். அவன் ஜெபத்திற்கு பிறகு அவனை கொண்டு போய் அவனை சிங்கத்தின் கைவியில் அவனை போடுறான். ஏதோ ஒரு காரியத்தை பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் அவன் செய்து கொண்டே இருப்பான். ஏதோ ஒரு காரியத்தை எடுக்கும்படியாக உன் நிம்மதியை, உன்னுடைய சமாதானத்தை, உனக்குரிய ஏதோ ஒன்றை அவன் he wants to steal it from you. உன்னிடத்திலிருந்து
அவன் எடுக்க அவன் முயற்சிப்பான். அல்லேலூயா. லிசன் கேர்ஃபுல்லி. எது வேண்டுமானாலும் பிசாசு உன்னிடத்துலேருந்து எடுக்கலாம். உன் பணத்தை எடுக்கலாம், உன் சொத்தை எடுக்கலாம், உனக்கு இருக்க நல்ல பெயரை அவனுக்கு எடுத்து போடலாம், ஏதோ ஒரு காரியத்தை செய்யலாம். ஆனால் ஒன்று பிசாசால் எடுக்க முடியாது. என்ன தெரியுமா? உனக்குள்ளாக வைத்த அந்த அபிஷேகத்தை பிசாசால் ஒருபோதும் எடுக்கவே முடியாது. அல்லேலூயா. அந்த அபிஷேகம் நீ எந்த இடத்துல போனாலும், நீ எந்த இடத்திற்கு போனாலும் மறுபடியும் அந்த அபிஷேகம் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாக செய்யும். ஒன்றுமே இல்லாத நிலையா இருக்கலாம், ஆனால் உனக்குள்ள அபிஷேகம் மாத்திரமே இருக்கிறது. அந்த அபிஷேகத்தோடு நீ கடந்து போகிற வேளையில நீ எந்த இடத்திற்குள்ளாய் கடந்து போனாலும் அந்த இடத்துல என் தேவனாகிய கர்த்தர் ஒரு நீரூற்றை நீ சுதந்திரிக்கும்படியாக, அந்த இடத்தை உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக, அந்த இடத்துல என் தேவனுடைய பரிசுத்தத்தின் வல்லமையின் ஆவியானவர் உனக்கு அற்புதங்களை செய்யும்படியாக செய்வார். No, the devil cannot take the one what God gives into you. பரிசுத்தத்தின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்ததை, உனக்குள்ளாக வைத்ததை, அது பிசாசு ஒருபோதும் அதை எடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஈசாக்கு தன்னுடைய தகப்பன் அவன் தோண்டின அந்த துறவுக்கு நேராக போய் அதை தோண்டுகிறார். அந்த கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வந்து, oh no, you cannot do this, this is us, இது எங்களுது என்று சொல்கிறார். இத்தனை வருஷம் நீ இந்த இடத்துல இல்ல, இத்தனை வருஷம் இந்த காரியங்களை பார்க்கல, உனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்க தான் இந்த இடத்துல இருக்கிறோம், இது எங்களுதுன்னு சொல்லி துரத்துகிறான். மறுபடியும் வேற இடத்திற்கு போகிறான். அந்த இடத்துல தோன்றா தன்னுடைய தகப்பன் தோண்டினதை மறுபடியும் சொல்றான், இது உண்டு இல்ல, போ. மறுபடியும் அவன் போகிறான். அவன் எங்கெங்கெல்லாம் போறானோ உள்ள இருக்கிற அபிஷேகம் வெளியே அற்புதங்களை கொண்டு வந்தது. என் சகோதரா சகோதரி, don't you ever be afraid. நீ சார்ந்து போகாதே. Greater he is in the world is much greater one who is inside. உலகத்தில் இருப்பவனிலும் உனக்குள்ளாக இருக்கிறவர் அவர் பெரியவர். நீ எந்த இடத்துல போனாலும் அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை இந்த தேவனாகிய கர்த்தரால் உன் வாழ்க்கையில கொண்டு வர முடியும். எத்தனைதான் பிசாசு உனக்கு தடை கற்களை கொண்டு வந்தாலும், மனிதர்கள் மூலமாக உன்னுடைய பேரை அவன் கெடுக்க அவன் பார்த்தாலும், ஆண்டவராகிய கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள்ளாய் இருக்கும் போது நீ எந்த இடத்திற்குள்ளாய் கடந்து போனாலும் அந்த இடத்துல உள்ள இருக்கிற அபிஷேகம் வெளியே சூழலை மாற்றும், அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் நீ சுதந்திரிக்கும்படியாக செய்யும். அதுதான் ஆண்டவருடைய வல்லமை, அதுதான் ஆண்டவருடைய அபிஷேகம், அதுதான் பரிசுத்தத்தின் தேவனுடைய கிருபை வரங்கள். என் தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவருடையவர்களுக்கு அவர் கொடுக்கிறார். Don't you ever be afraid of the fights which you encounter. உனக்கு வருகிற யுத்தங்களை குறித்து நீ கவலைப்படாத, பயப்படாதே. ஒவ்வொரு யுத்தத்திற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கிறோம், இந்த ஈசாக்கு இந்த 26ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல, தன் தகப்பனாகிய ஆபிரகாம் நாட்களிலே வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தியர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு என்ன செஞ்சா? பெயரிட்டான். The wells were not destroyed, they were covered. நல்ல கவனமா கேளு. தோண்டினதை அவர்கள் அழிக்கல, தோண்டினதை அவர்கள் மூடி போட்டாங்க. அல்லேலூயா. ஆமென். There are people they try to cover you up. ஜனங்கள் உன்னை அப்படியே மூடும்படியான நிறைய காரியங்கள் செய்வாங்க. அநேக உன்னை குறித்து அபத்தமான வார்த்தைகள் எல்லாம் சொல்லி நீ எழும்பக்கூடாது என்பதற்காக அநேக வார்த்தைகளை போட்டு நீ கீழேயே இருக்கணும் என்று அநேக வார்த்தைகளை they cover it up. அநேக காரியங்களை சொல்வார்கள். இங்க தன்னுடைய தகப்பன் தோண்டின அந்த துறவுகளை, அந்த கிணறை அந்த பெலிஸ்தியர்கள் மூடி போட்டான். பார்க்க கூடாது, அது வெளியே தண்ணீர் வரக்கூடாது என்பதற்காக. அல்லேலூயா. இங்க தாவீது ஒரு அழகான ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருப்பார். 38ஆம் சங்கீதம் 12வது வசனத்துல, சங்கீதம் 38:12 அழகான ஒரு விஷயம். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு என்ன செய்றாங்க? கண்ணிகளை வைக்கிறார்கள். எனக்கு பொல்லாங்கு தேடுகிறவர்கள் கேடானவைகளை பேசி நாள் முழுவதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள். Listen, anyone can bury your blessing. யார் வேணாலும் உன்னுடைய ஆசீர்வாதத்தை, உன்னுடைய பேரை அவங்கள் அப்படியே மண்ணு போட்டு மூடுறதுக்கு பார்க்கலாம். ஆனால் nobody can take
the anointing what God has kept inside you, உனக்குள்ளாக வைத்த அபிஷேகத்தை யாருனாலையும் மண்ணு போட்டு மூடி போட்டு வார்த்தையை போட்டு எதனாலும் செய்யவே முடியாது. that is all powerful. அது சர்வ வல்லமை உள்ளது. ஹalleluya, ஹalleluya. உங்களுக்குள்ளாக வைத்த அந்த அபிஷேகம் no one can bury it. யாருனாலையும் அதை மூட முடியாது. பக்கத்துல பாரு சொல்லு, உன் வாழ்க்கையில கர்த்தர் வைத்த அபிஷேகத்தை ஒருவர்னாலையும் மூட முடியாது. no way they can bury it. hallelujah, hallelujah. யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை, ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். அவன் பெரிய ஒரு உயர்வான ஒரு ஸ்தானத்திற்குள்ளாக அவன் கடந்து வரும்படியாக அந்த சகோதரர்கள் அதை மூடும்படியாக நினைத்தார்கள். அவனை கூலியில போட்டாங்க, அங்கிருந்து விற்று போட்டார்கள். அங்கிருந்து போத்திபார் வீட்டில இருந்து சிறைச்சாலைக்கு போன பலவிதமான மூடப்படுகிற ஒரு வாழ்க்கை. எது மூடப்பட்டாலும் அவனுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரோ அது மூடப்படவே முடியல. ஹalleluya. எந்த இடத்துல மூடப்பட்டாலும் அந்த இடத்துல ஆண்டவர் வழி வாசலை திறந்தார். குழியில போட்டா குழியில இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு வாசலை கொடுத்தார். அங்க இஸ்மவேலர்கள் இடத்துல விற்று போட்டார்கள், அங்க ஒரு வாசலை ஆண்டவர் திறந்து போத்திபார் வீட்டிற்குள்ளாக போகும்படியான வாசலை கர்த்தர் கொடுத்தார். போத்திபார் வீட்டில இருந்து சிறைச்சாலைக்கு போனா அந்த சிறைச்சாலையில இருந்து வெளியே வரக்கூடிய வாசலை ஆண்டவர் கொடுத்தார். no one can bury the anointing of God has kept in your life. உன் வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை ஒரு மனிதனாலும் அதை மூட முடியாது. they can try, they can try, they can try. அவர்கள் முயற்சி செய்யலாம், முயற்சி செய்யலாம், முயற்சி செய்யலாம். ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்யும் போது ஒவ்வொரு முறையும் என் தேவனாகிய கர்த்தருடைய வழி வாசல்கள் உனக்காக காயத்தமாய் இருக்கிறது. அந்த வாசல் அடுத்த பகுதிக்குள்ளாக, அடுத்த பரிமாணத்திற்குள்ளாக அந்த வாசல் உன்னை கொண்டு வரும். பரிசுத்தத்தின் தேவனுடைய வல்லமையின் ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்வார். உலகத்தில் இருப்பவனிலும் உனக்குள்ளாக இருக்கிறவர். அவர் எப்படி இருக்கிறாரு? அவர் பெரியவர். ஹalleluya, அவர் பெரியவர். இங்க நம்ம பார்த்தோம் 26ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புத்தகத்துல 18வது வசனத்துல பார்த்தோம். தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தியர் தூர்த்து போட்டைகளுமான துறவுகளை மறுபடியும் அவன் தோண்டுகிறான். he again dug. எதை க்ளோஸ் பண்ணானோ அதை அவன் திறந்தான். ஹalleluya. எதை மூடி போட்டானோ அதை அவன் திறக்கிறான். அவன் தோண்டினான். தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படி அவைகளுக்கு என்ன செஞ்சான்? அவன் பெயரிட்டான். ஐசக். he dug. என்ன செஞ்சான்? அவன் தோண்டினான். he did not go ask. யார் இடத்துல போய் கேட்கல. அவன் என்ன செஞ்சான்? அவன் தோண்டினான். he did not sit. அவன் சும்மா உட்காரல, அவன் போய் தோண்டினான். என் சகோதரர், டோன்ட் யூ எவர் சிட். நீ இன்னும் ஜெபம் பண்ணு. ஐயோ என் வாழ்க்கையில பல விதமான எதிர்ப்புகள் கடந்து வருகிறது, இன்னும் ஜெபம் பண்ணு. ஐயோ என் வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு ஐயோ நான் போகக்கூடிய சூழல் வருது. பரவாயில்ல, இன்னும் ஆண்டவருடைய சமூகத்தை நாடு. இன்னும் அதிகமாய் விசுவாசம் ஆயிரு, இன்னும் அதிகமாய் நம்பு. உன் நம்பிக்கையெல்லாம் போறக்கூடிய ஒரு நிலை வருகிறதா? நம்புவதற்கு எதுவுமே இல்லையா? இன்னும் அதிகமாய் நம்பு. ஐயோ எனக்கு விசுவாசமே இல்லைங்க, இன்னும் அதிகமாய் விசுவாசமாய் இரு. ஐயோ என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லைங்க, இன்னும் ஆண்டவருடைய அதிகமாய் ஓடிவா. ஹalleluya. ஓடு. try 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 till you succeed. முயற்சி செய், முயற்சி செய், முயற்சி செய், கடைசி வரைக்கும் முயற்சி செய். நீ முயற்சி செய்கிற ஒவ்வொரு முறையும் ஆண்டவராகிய கர்த்தர் உனக்கு பலனை கொடுப்பார். ஆண்டவராகிய கர்த்தர் உனக்கு கிருபைகளை கொடுப்பார். ஆண்டவராகிய கர்த்தர் அவரே கடந்து வருவார். ஹalleluya. எலியா தன்னுடைய வேலையாளரை பார்த்து சொல்றார், you just go and see, is there any rain coming? ஏதாவது மழை கூறிய அறிகுறி வருகிறதா? போய் பாரு. இந்த வேலையாள் போய் பார்க்கிறான். oh lord, ஆண்டவரே எதுவும் இல்லைங்க. மறுபடியும் அனுப்புறான். எலியா அனுப்புறாரு, போய் பாருப்பா. இந்த வேலையாள் போய் பார்க்குறான். ஐயோ இல்லை. 3ஆம் முறை போய் அனுப்புறாரு. இல்லை. 4ஆம் முறை, 5ஆம் முறை, 6ஆம் முறை, எதுவுமே இல்லை. he did not lose hope. ஹalleluya. அவர் நம்பிக்கை இழக்கலை. ஒவ்வொரு முறையும் இல்லை என்று சொல்லும்போது ஒவ்வொரு முறையும் திரும்ப போய் பாருன்னு சொன்னான். 7 இல்லை, 70 இல்லை, 700 முறை வரலாம் கூட. 701ஆம் முறை அந்த தீர்க்கதரிசி சொல்லியிருப்பான், நீ போய் பாரு. சம்டே நிச்சயமாக என் தேவனாகிய கர்த்தர் அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். He will do it.
Don't you ever lose hope. நீ நம்பிக்கை இழந்து விடாதே. இன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனா நிச்சயமா என் தேவனாகிய கர்த்தர் ஒரு நாள் என் வாழ்க்கையில அவர் சொன்னதை அவர் செய்து முடிப்பார். அவைகளை நான் பெற்றுக்கொள்வேன், அவைகளை நான் சுதந்தரிப்பேன், அவைகளை நான் என்னுடைய சூழலுக்குள்ளாய் கொண்டு வந்து அதை நான் நம்பிக்கையோடு நான் கடந்து வருவேன். Don't you ever lose hope. நீ அதை விட்டு நீ விலகி ஓடாதே, உன் நம்பிக்கை விட்டு விடாதே, விசுவாசத்தை விட்டு விடாதே. ஹல்லேலூயா. அன்னாள் அவருடைய முயற்சியை விட்டு விடல. பேதுரு அவருடைய முயற்சியை விட்டு விடல. அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய முயற்சியை விட்டு விடல. தாவீது அவருடைய முயற்சியை விட்டு விடல. நோவா அவருடைய முயற்சியை விட்டு விடல. சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அநேகர் they all believed. அவர்கள் எல்லாரும் கர்த்தரை நம்பி அவரை விசுவாசித்து அவரை நம்பினார்கள். நம்புவதற்கு எதுவுமே இல்லாத போதும். ஹல்லேலூயா. பகல பார் சொல்லு, உன் வாழ்க்கையில நம்புவதற்கு எதுவுமே இல்லையா? அப்படின்னா இப்பதான் இன்னும் அதிகமா நம்பணும். இன்னும் அதிகமா நம்பு. உலகத்தில் இருப்பவனிலும் உனக்குள்ளா இருக்கிறவர் அவர் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்வார். உன் வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீ சுதந்தரிப்பாய். ஹல்லேலூயா. இங்க இந்த ஈசாக்கு தன்னுடைய தகப்பன் வெட்டின, அதுக்குள்ள நேரம் ஆயிடுச்சு, வேகமாய் நான் போகிறேன். இங்க அந்த ஈசாக்கு தன்னுடைய தகப்பன் வெட்டின அந்த துறவுகளை அவன் தோண்டுகிறான். 18வது வசனத்திலிருந்து நாம் 21ஆம் வசனம் முடிய வாசிப்போம். தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு என்ன செஞ்சாங்க? பெயரிட்டான். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேரார் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி, கேரார் அப்படின்னா டிராகிங் என்று அர்த்தம், இழுத்து கொண்டு போவது. அல்லேலூயா. அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. அதில் ஒரு அர்த்தம் இழுத்து கொண்டு போவது. அப்படியே இழுத்து கொண்டு போனாங்க. அவன் நம்பிக்கையை இழுத்து கொண்டு போனாங்க, அவனுடைய விசுவாசத்தை இழுத்து கொண்டு போனாங்க. ஆனால் அவன் அசைக்கவே இல்லை. He was so strong. விசுவாசத்தில் நம்பிக்கை. He was so strong. கேராரு மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பர்களுடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னுடைய வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக் என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். ஏசேக்குனா வாக்குவாதம் அர்த்தம். ஏசேக்குனா வாக்குவாதம். சித்னா அப்படின்னா எதிர்ப்பு என்று அர்த்தம். அல்லேலூயா. ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனை. நெவர் எண்டிங் ப்ராசஸ். அனைவருடைய வாழ்க்கையில் அப்படி தான், எல்லாமே பிரச்சனையாக இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை. பேசினா பிரச்சனை, பேசலனா பிரச்சனை, நின்னா பேசினா, உட்காந்தா பிரச்சனை, வந்தா பிரச்சனை, வரலனா பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை. அவன் எது செய்தாலும் பிரச்சனை, அவன் செய்யலனாலும் பிரச்சனை. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பாருங்க. நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை. நாங்கள் எல்லா பக்கத்துலையும் நெருக்கமாக இருக்கிறது. முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல, இரு பக்கத்துலையும் போக முடியல, எந்த காரியங்களும் செய்ய முடியல, அவ்வளவு பிரச்சனைகள். பணம் தான் இல்லைன்னு பார்த்தா சரீரத்தில் பலனும் இல்லை. பலன் தான் இல்லைன்னு பார்த்தா நம்பிக்கையும் இல்லை. நம்பிக்கை தான் இல்லைன்னு பார்த்தா எதுவுமே இல்லை. அல்லேலூயா. நாங்கள் எப்பக்கத்தில் இருந்து நெருக்கப்பட்டு இருக்கிறோம். சுற்றி பிரச்சனை தான். தலையிலிருந்து கால் வரைக்கும் பிரச்சனை. அல்லேலூயா. தலையிலிருந்து கால் வரைக்கும் பிரச்சனை. என் சகோதரி தாவீது ஒரு காரியத்தை சொல்லியிருப்பார். 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் முடிய தாவீது சவுலை பார்த்து அவர் சொல்றாரு பாருங்களேன். உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் என்ன செஞ்சது? பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். பாருங்க, ஏதோ ஒரு கொசு அடிச்சது மாதிரி சொல்றாரு. ஒரு கொசு வந்துச்சுங்க, ஒரு கொசு என் ஆட்டை கடிச்சிட்டு போயிடுச்சு. நான் பின்னாடியே துரத்திட்டு போய் அந்த கொசுவை அடிக்க போனேன் அப்படி சொல்றாரு. எதை சொல்றாரு? கரடி
சிங்கத்தை. ஹல்லேலூயா, ஆமென். அது நான் பின்தொடர்ந்து போய் அதை செஞ்சு அடித்தேன். அதை அடிக்கும் போது என்ன பண்ணுச்சு, அது பாய்ந்து வந்தது. அது பாய்ந்து வரும்போது என்னையா பாய்ந்து வர அந்த தாடையை பிடிச்சி நான் கிழிச்சிட்டேன். என் சகோதரா சகோதரி, தாவீது ஒரு நல்ல சரீர வளர்ச்சி உள்ள ஆள் அல்ல. he was so tiny and so small. குள்ளமான ஆள், ஒல்லியான ஆள். உருவத்திற்கும் செய்த செயலுக்கும் சம்மந்தமே இல்லை. நீ ஒருவேளை சின்ன நபராக இருக்கலாம், எதுவுமே இல்லாத நபராக இருக்கலாம். ஒன்றும் மறந்து விடாத, நீ சின்னவன் தான், அதில் சந்தேகம் இல்லை. நீ ஒன்றுமே இல்லாத ஆள் தான், அதுலேயும் சந்தேகம் இல்லை. ஆனால் உனக்குள்ளாக இருக்கிறார் பத்தியா, அவர் ரொம்ப பெரியவர். ஹல்லேலூயா, அவர் பெரியவர். அந்த பெரியவரை நீ சுமந்து கொண்டு இருக்கிறாய். அது வெளியே இருக்கிற சிங்கத்துக்கு தெரியாது, அது வெளியே இருக்க கரடிக்கு தெரியாது, வெளியே இருக்க பிரச்சனைக்கு தெரியாது, வெளியே இருக்க பிசாசுக்கு தெரியாது. அது உன்னதான் பார்க்குது, அது உன்னதான் அட்டாக் பண்ணுது. உள்ள இருக்கிற ஆண்டவர் அவர் பெரியவர். நீ தைரியமா போ. ஹல்லேலூயா, அவர் பெரிய காரியங்களை செய்வார். அவரை நம்பி, அவரை விசுவாசித்து, அவரை பற்றிக்கொள், துணிஞ்சு போ. எவ்ரி ஒவ்வொரு யுத்தத்திற்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா, வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு யுத்தம் எது வேணாலும் இருக்கலாம். பண கஷ்டம், வியாதி, பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள், பல விதமான குழப்பங்கள், நோ மேட்டர் வாட் இட் இஸ், அது எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. there is a purpose. ஹல்லேலூயா, there is a purpose. ஒவ்வொரு பிரச்சனைகளும் தாவீதுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு, கோலியாத் வந்தான். இது எல்லாமே என்ன தெரியுமா செஞ்சது, அவனை தயார்படுத்துச்சு. இது எல்லாமே என்ன பண்ணுச்சு, அவனுக்கு நம்பிக்கை கொடுத்துச்சு. இது எல்லாமே என்ன செஞ்சது, அவனை ஆயத்தப்படுத்தினது. it came to strengthen him, it came to equip him, it came to test his confidence. ஹல்லேலூயா, அவன் நம்பிக்கையை அவன் சுதந்திரிக்கும்படியாக செய்தது, அவனை பலத்தை சுதந்திரிக்கும்படியாக செய்தது, அவனை ஆயத்தப்படுத்தினது. ஹல்லேலூயா. இன்னும் சொல்லப்போனால், ஏன் இந்த பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வருது தெரியுமா, உள்ளே இருக்கிறவர் வெளியே வரணும். அதனால தான் இவைகளெல்லாம் வந்து இருக்கிறது. அப்போ சுற்றி இருக்கிறவன் சொல்லுவான், ஐயோ இது ஆண்டவர் நடத்தினார், இது ஆண்டவரால் தான் செய்ய முடிஞ்சது, இது ஆண்டவர் இல்லாட்டினா ஒன்றும் நடக்காது என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக இந்த பிரச்சனை வருது. உள்ளே இருக்கிற ஆண்டவரை வெளியே கொண்டு வா, நீ சோர்ந்து போகாதே. த பெஸ்ட் இஸ் yet to come. மிக சிறந்தது உன்னுடைய வாழ்க்கையில் உள்ளே இருக்கிறவர், அவர் வெளியே கொண்டு வருவார். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. There are seasons in your life so tough. வாழ்க்கையில் பலவிதமான காலங்கள் ரொம்ப கடினமாக இருக்கிறது, ரொம்ப கடினம். இந்த ஈசாக்கு தன்னுடைய தகப்பன் வெட்டின அந்த துறவுகளை கிணறை போய் அவன் தோன்றான், பிரச்சனை வருகிறது. சரி, அதை விட்டுட்டு வேற பக்கம் போய் தோன்றான், அங்கேயும் பிரச்சனை வருகிறது. அதை விட்டுட்டு அவன் இன்னொரு ஒரு காரியத்தை செய்கிறான். வாசிப்போம் 22வது வசனம். பின்பு அந்த 2ஆம் இடத்தை விட்டு, முதல் இடத்துக்கு போனா பிரச்சனை, 2ஆம் இடத்துக்கு போனா பிரச்சனை, 3ஆம் இடத்திற்கு போனா 22வது வசனம். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேற ஒரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் என்ன செய்யல, வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெஹோபோத் என்று பெயரிட்டான். கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார், நாம் தேசத்தில் பழுகும்படியாக செய்தார் என்று சொல்லி என்ன வச்சா, ரெஹோபோத் என்று பெயர். ரெஹோபோத் அப்படின்னா ஃப்ரூட்ஃபுல்னஸ். ஹல்லேலூயா, கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. ரெஹோபோத் அப்படின்னா ஸ்பேஷியஸ். ரெஹோபோத்னா அபண்டன்ஸ்னு அர்த்தம், நல்லா நிறைந்து வழிகிற ஆசீர்வாதம். ரெஹோபோத்னா எக்ஸ்பான்ஷன் என்று அர்த்தம், எல்லையை விரிவாக்குகிறது என்று அர்த்தம். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் சில நேரங்களிலே நாம் எது செய்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது, ஏதோ ஒரு கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நெவர் எண்டிங், முடிவே இல்லை. இவைகளெல்லாம் ஏன் தனமா வருகிறது? த ரீசன் ஃபார் யுவர் பேட்டில். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏன் தனமா வருகிறது? இந்த பிரச்சனையெல்லாம் சேர்ந்து
உன்னை ரெகோபோத்துக்கு கொண்டு போகுது. ஹல்லேலூயா. நீ விலாசமான இடத்திற்குள்ளா இப்ப நீ நெருக்கி இருக்கிற, இப்ப நீ இருக்கிற காரியங்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்குது, வேதனை கொடுக்குது, பயத்தை கொடுக்குது, கண்ணீரை கொடுக்குது, கலக்கத்தை கொடுக்குது. ஐயோ என்னால் முடியல என்று இந்த பிரச்சனைகள் எல்லாம் உன்னை சந்தோஷத்திற்கு நேராக, ஆசீர்வாதத்திற்கு நேராக, கனி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு நேராக, உன்னுடைய எல்லையை விரிவாக்கக்கூடிய இடத்திற்குள்ளாக, இந்த ரெகோபோத்துக்கு நேராக இந்த பிரச்சனைகள் உன்னை கொண்டு போகிறது. There is a purpose for your battle in your life. உன் வாழ்க்கையில் வருகிற யுத்தங்களுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஈசாக்கு அவர் தன்னுடைய தகப்பனார் வெட்டின அந்த கிணறை திரும்ப அவர் வந்து தோண்டும்படியாக கடந்து வந்தார். சண்டை வருது, அதற்கு பேர் வைக்கிறாரு. என்ன பேர் வச்சாரு? ஏசெக். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாக்குவாதம். சிலருடைய வாழ்க்கையில எல்லாமே போராட்டம் தான். we get frustrated. நம்மளுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது, ரொம்ப கவலையாக இருக்கு, கஷ்டமாக இருக்கிறது. நல்ல கணமாகிலே nobody fights for an empty well. காலியான கிணத்துக்காக யாரும் சண்டை போட மாட்டான். காலியான கிணத்துக்காக யாரும் சண்டை போட மாட்டான். டோன்ட் யூ எவர் குட். நீ விட்டுறாத, சோர்ந்து போகாத, நம்பிக்கை என்ன செஞ்சிடாத, நீ விட்டு விடாத. பிரச்சனை வந்துச்சு, உடனே என்ன செஞ்சான்? அங்கேருந்து வேறு இடத்துக்கு போனான், வேறு இடத்துல தோன்றான், அங்கேயும் பிரச்சனை வந்துச்சு. அப்போ ஒரு பேர் வச்சா. என்ன பேர் வச்சா? சித்னா. சித்னா அப்படின்னா எதிர்ப்புன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அங்கேயும் பிரச்சனை வந்துச்சு, அங்கேயும் நிற்கல. அங்கேருந்து என்ன செஞ்சான்? அவன் வேறு இடத்திற்கு அவன் கடந்து போனான். ஹல்லேலூயா. பேதுரு ராவெல்லாம் அவர் பிரயாசப்பட்டார், ஒரு மீன் கிடைக்கல. வெறுத்து போய் காலையில் வந்து எல்லா வலைகளை அலசி கொண்டு இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு அவர் கடந்து வந்து அவர் சொல்றாரு, நீ இன்னும் ஆழத்திற்கு போ. ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? நீ இன்னும் ஆழத்திற்கு போ. ஆண்டவரே நான் ராவெல்லாம் பண்ண, ஆனா எதுவுமே கிடைக்கல. Miracles sometimes they never come at once. சில நேரங்களிலே அற்புதங்கள் ஒரு முறை கடந்து வருவதல்ல, சில முறை 2 முறை கடந்து வருவதில்லை, சில முறை 3ஆம் முறையும் கடந்து வருவதில்லை. ஆனால் நிச்சயமா ஆண்டவர் சொன்னா கண்டிப்பா வரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னா உன் வாழ்க்கையில நீ அவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். நாகமான் முதல் முறை அந்த யோர்தான் நதியில அவர் முங்கி எந்திருக்கிறாரு, அந்த குஷ்டரோகம் சரியாகல. 2ஆம் முறை முங்கி எந்திருக்கிறாரு, குஷ்டரோகம் சரியாகல. 3ஆம் முறை முங்கி எந்திருக்கிறாரு, வரல. 4ஆம் முறை, 5ஆம் முறை, 6ஆம் முறை வரல. ஹல்லேலூயா. Imagine if he would have stopped at the 6th time. 6ஆம் முறை அவர் நின்றிருந்தா என்ன ஆயிருக்கும்? கடைசி வரைக்கும் குஷ்டரோகமாக இருந்திருப்பான். The breakthrough was on the 7th time. அந்த அற்புதம் எந்த இடத்துல இருந்தது? 7ஆம் முறை இருந்தது. உன் வாழ்க்கையில் உன்னுடைய அற்புதம் ஆண்டவர் குறித்த அந்த டைமில் இருக்குது. சோர்ந்து போகாத. நீ ஆண்டவர் சொன்ன காரியத்திற்கு நேராக கடந்து வா. கர்த்தருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாய். இன்னும் முயற்சி செய், இன்னும் அதிகமாக செவி, இன்னும் அதிகமாக உபவாசம் செய், இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை அதிகமாய் நாடு. ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை ரெகோபோத்திற்கு நேராக, ஆசீர்வாதத்திற்கு நேராக, விடுதலைக்கு நேராக உன்னை அவர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. முதல் முறை தோண்டுகிறான் பிரச்சனை, 2ஆம் முறை தோண்டுகிறான் பிரச்சனை. ஐயோ இது வேண்டாம் என்று சொல்லி அவன் ஓடல். அவன் மறுபடியும் 3ஆம் முறை பண்ணான். 3ஆம் முறை பிரச்சனை வந்தாலும் 4ஆம் முறை பண்ணியிருப்பான். 4ஆம் முறை பிரச்சனை வந்தாலும் 5ஆம் முறை பண்ணியிருப்பான். கடைசி வரைக்கும் பண்ணியிருப்பான். ஆண்டவராகிய கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை அவன் சுதந்திரிக்கும்படியாக என்றைக்கு வைத்தாரோ, எப்போ வைத்தாரோ அது வரைக்கும் அவன் செய்திருப்பான். என் சகோதர சகோதரி, உன் வாழ்க்கையில் நீ சோர்ந்து போகாத. கீப் ட்ரையிங். ஹல்லேலூயா. கீப் ட்ரையிங். தேர் வில் பி a time. ஒரு நேரம் வரும். இந்த 3ஆம் முறை பண்ணும்போது அங்கே எந்த ஒரு வாக்குவாதம் வரல, எந்த ஒரு யுத்தம் வரல, எந்த ஒரு பிரச்சனையும் வரல. உன் வாழ்க்கையில் there will be a time where there will be no fights. ஒரு யுத்தங்கள் கடந்து வராது, ஒரு எதிர்ப்புகள் கடந்து வராது. மாறாக என்ன கடந்து வரும்? ஆசீர்வாதமே கடந்து வரும். ஹல்லேலூயா. God makes room. கர்த்தர் உன்னுடைய வாசலை அவர் திறக்கிறார், விசாலமாக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதத்தை, நன்மைகளை நீ சுதந்திரிக்கும்படியாக செய்வார். நீ சொல்லு, பக்கத்தில் பார்த்து சொல்லு, உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் அவர் செய்வார். என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் பாத்திரங்களை, உங்கள் வாழ்க்கையை நிரம்பி வழியக்கூடிய
ஆசீர்வாதத்தை அவர் கொடுப்பார். Hallelujah. A day will come, God will bless you abundantly. நீ யோசித்து பார்க்க முடியாத என் தேவனுடைய ஆசீர்வாதம், நீ யோசித்து பார்க்க முடியாத என் தேவனுடைய நன்மை உன்னை பின்தொடரும்படியாக செய்வார். God will create spaces. கர்த்தர் வழி வாசல்களை அவர் ஏற்படுத்துவார். ரெஹபோத் is coming. ரெஹபோத்தினுடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது. அது மனிதன் உண்டாக்கினதல்ல, அது கர்த்தர் அபிஷேகம் பண்ணினது. பக்கத்துல பார்த்து சொல்ல, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினது உன் வாழ்க்கையில அவர் கொடுக்க இருக்கிறார். ஹல்லேலூயா. ஈசாக்கு ஒரு அழகான ஒரு காரியத்தை சொல்றார் 22வது வசனத்துல. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் எப்படியா பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. நீ பழுகி பெருகும்படியாக இடத்தை என் தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையில் அவர் தருவார். Every battle has a purpose in your life. நீ சந்திக்கிற ஒவ்வொரு யுத்தங்களுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், பாடுகள், இது எல்லாமே எதற்கு தெரியுமா? அந்த ரெஹோபோத்திற்கு நேராக நீங்கள் கடந்து வர வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. It is a place where God repays you. அது என்ன இடம்? உன் வாழ்க்கையில் நீ இழந்தவைகளை நீ சுதந்திரிக்கும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் உனக்காக ஏற்படுத்தின அந்த இடம். சொல்லு, நான் நிற்க மாட்டேன். அல்லேலூயா. நான் ஏசேக்கில நான் நிற்க மாட்டேன், நான் சித்னால நான் நிற்க மாட்டேன், நான் கடந்து வருவேன். என் தேவனாகிய கர்த்தர் என்னை ரெஹோபோத்திற்கு அவர் என்னை கூட்டி கொண்டு வருவார். நான் ஆசீர்வாதமாக, நான் விடுதலையோடு, நான் ஜெயத்தோடு நான் சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் செய்வார். எந்த இடத்துல நீ இருந்தாலும் அந்த இடத்தை என் தேவனாகிய கர்த்தர் அவர் ஆசீர்வதிப்பார். A blessing without struggle. நீ போராடாம நீ வெற்றி பெறும்படியாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. A place where nobody fights. யாரும் அதற்காக சண்டை போட மாட்டாங்க. என் தேவனாகிய கர்த்தர் வழி வாசல்களை அவர் திறக்கிறார். He restores. திரும்பவும் உன்னை அவர் உயர்த்தி அவர் வைக்கிறார். சொல்லு, ஆண்டவரே, oh Lord give me strength. ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்கப்பா. நான் திரும்ப பழைய நிலைக்குள்ளாய் கடந்து வர, திரும்ப என்னுடைய ஜெப வாழ்க்கையில் நான் இருக்க, நான் திரும்பவும் ஜெபிக்க, திரும்பவும் வேதம் வாசிக்க, திரும்பவும் கர்த்தருடைய காரியத்தில் நான் நிலையாய் நிற்க ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க. ஈசாக்கு அவன் தோண்டினான். ஆண்டவரே, let me also dig. நான் திரும்பவும் நான் தோன்றேன். அநேக விஷயங்கள் என் வாழ்க்கையில் மூடப்பட்டு இருக்கிறது. என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாம் மூடப்பட்ட நிலை. அநேக காரியங்கள்னால மூடப்பட்டு இருக்கிறது. ஐ எம் so deep down. நான் அடியில் போயிட்டேன். திரும்ப நான் அதை தோண்டுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் தோண்ட பலன் தாருங்க, கிருபைகளை தாருங்க. Restore every blockage. எல்லா தடைகளை நீர் உடைப்பீராக. Bring me to Rehoboth. என்னை திரும்ப ரெஹோபோத்துக்கு, ஆசீர்வாதத்திற்கு நேராக என்னை நீங்க கொண்டு வாருங்க. The same ground where you fight. எந்த இடத்துல நீ யுத்தங்களை, சண்டைகளை நீ சந்தித்தாயோ அதே இடத்துல ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்கும்படியாக செய்வார். உலகத்தில் இருப்பவனிலும் உனக்குள்ளாய் இருக்கிறவர் அவர் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில் அவர் செய்வார். The best is yet to come. மிக சிறந்தது உன் வாழ்க்கையில் ஆண்டவராகிய கர்த்தர் அவர் கொண்டு வருகிறார். நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் நாம் கண்களை மூடும். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். மகா உன்னதத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், போற்றுகிறோம். அப்பா, உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள்ளாய் இருக்கிற என் ஆண்டவர் அவர் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை என்னை கொண்டு அவர் செய்ய இருக்கிறார். இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தை எங்களுக்குள்ளாய் நாங்கள் வைத்து வைக்கிறோம். இந்த வார்த்தைகள் இயேசுவுக்கு நேராக, சிலுவைக்கு நேராக, நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்த அந்த ஆசீர்வாதத்திற்கு நேராக எங்களை அழைத்து கொண்டு போகிறதற்காக நன்றி. அழைத்தவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். உண்மையை நம்பி, உண்மையை சார்ந்து, உண்மையை நாங்கள் பற்றி இருக்கிறோம். நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் இயேசு, நீரே எங்கள் ராஜா, நீரே எங்கள் ரட்சகர், நீரே எங்களுக்கு எல்லாமா இருந்த காரியங்களை வாய்க்கச் செய்வீராக. வந்த உம்முடைய ஜனங்கள் விடுதலையோடு, ஆசீர்வாதத்தோடு, தேவனுடைய வார்த்தையின் வல்லமையின் ஆவியானவரோடு கடந்து போகட்டும்.
தொடர்ந்து எங்களை பலப்படுத்துவீராக, வழி நடத்துவீராக, சகாயம் செய்யும், கேடகமாக கடந்து வருவீராக. இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை போஷித்தீங்க. இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை பலப்படுத்தினீங்க. இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு துணையாக இருந்தீங்க. வரப்போகிற புதிய மாதம் தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு, தேவ கிருபைகளோடு, தேவ வல்லமையோடு, தேவ வார்த்தையோடு நாங்கள் ஆரம்பித்து என் இயேசுவே அப்பா நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்த அந்த ஆசீர்வாதத்திற்கு நேராக நாங்கள் கடந்து வர நீரே எங்களுக்கு துணையாக நிற்பீராக. தொடர்ந்து எங்களை பலப்படுத்தி வழிநடத்தி பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் என் இயேசுவே உம்முடைய வருகை பரியந்தமிருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென்.